ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டோரி. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு அவங்களுடைய கதைகளை வந்துட்டு நம்மக்கிட்ட சொல்லிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக பாதிப்புக்குள்ளானது என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்சராவோட கதையை சொல்லலாம். இன்னும் ஒரு சில பேர் சொன்னாங்க, பட் அது பெரிய அளவில் இல்லை. அதே மாதிரி பிரவீன் காந்தியோட கதை வந்து கொஞ்சம் இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் பார்வதி அவங்களுடைய சோக கதையை சொன்னாங்க, ஓரளவுக்கு டச்சபுளாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரவீன்ராஜ் அவருடைய கதையை சொன்னார். பிரவீன்ராஜோட கதை எப்படின்னா, நார்மலாக நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அம்மாவுக்கு அப்பாவுக்கு மூட்டிக்கும், அம்மாவுக்கு அப்பாவுக்கு எப்போ தான் சண்டை போடுவாங்க, அம்மாவை எப்போ பார்த்தாலும் அப்பா அடிப்பார், திட்டுவார், இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி இது ஒரு வகையான ஒரு கதை. என்னென்னா, இந்த சொசைட்டியில் என்னெல்லாம் பார்க்க முடியுமோ எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு தான் இந்த பிரவீன்ராஜ் வந்து அவரோட கதையை ஆரம்பித்தார். சீட் கம்பெனி நடத்தியிருக்காங்க, சரிங்களா? அது வந்து ஃபேமிலிக்குள்ளேயே நடத்தியிருப்பாங்களான்னு தெரியல. அதுக்குள்ளேயே சண்டை வந்து அதுக்கப்புறம் அம்மா அப்பாக்குள்ளேயே வந்துட்டு ஒரு சீட் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அதை முடிச்சு விட்டாப்புல, அவங்களுக்குள்ளே ஏமாற்றிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி. அந்த சீட் கம்பெனி நடத்தும் போது வந்துட்டு தீபாவளிக்கு வந்துட்டு அவர் வீடு ஃபுல்லாக பட்டாசாம், வீடு ஃபுல்லாக வீடுக்குள்ளேயே பட்டாசு வெடிச்சா வீடு தாங்குமா? வீடு ஃபுல்லாக பட்டாசு, அந்த அளவுக்கு பட்டாசு வெடிச்சுப்பார் போல இருக்குது. அதை வந்து அந்த மாதிரி சொன்னார் விவரித்து. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரே வருஷத்தில் இந்த ப்ராப்ளம்லாம் வந்ததுக்கப்புறமா தெருவில் இருக்கிற பட்டாசை பொறுக்கி வெடிச்சாராம். அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்துட்டு டவுனில் போயிருக்காங்க, அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களில் யார் அடுத்த விஜய் ஸ்டார் அப்படின்ற ஒரு இது வந்திருக்கு. 39,000 பேர் கலந்துருக்காங்க. 39ன்னு ஒன்று நான் 39 பேர் கலந்துருப்பாங்க போலன்னு நினச்சேன். இல்லை 39,000 பேர். அடேங்கப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதில் பிரவீன்ராஜ் வின் பண்ணியிருக்காரு. என்னங்க சொல்கிறீங்கன்னா, 39,000 பேரில் பிரவீன்ராஜ் வின் பண்ணியிருக்காரு, விஜய் சூப்பர் ஸ்டார். ஸோ இவரும் ஒரு விஜய் டிவி ப்ராடக்ட் இருந்தால் நம்மளுக்கு சூசகமாக சொல்லிட்டாப்புல, அது வேறு பக்கம். ஆனால் 39,000 பேரில் வர்றது எவ்வளோ பெரிய விஷயம், ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே திறமையான ஒரு நபர் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரே சொல்கிறார், நான் சும்மாவே சீன் போடுவேன், இப்போ விஜய் டிவியோட சூப்பர் ஸ்டார் அப்படின்போது ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். அது வந்துட்டு ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு விஷயமாயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு என் வாழ்க்கையில் வந்தவங்க தான் என்னுடைய மனைவி ஐஷு. ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி நான் பழகின ஒரே ஒரு பொண்ணு அந்த பொண்ணு தான் அப்படின்னு அவரே சொல்லிட்டார். இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும், சரிங்களா? அதே மாதிரி நான் அவங்கள வெறுத்தேன் ஆக்சுவலாக. அதே மாதிரி நான் என்ன மாதிரி ஒரு சந்தேக கிருமி யாருமே இருக்க முடியாது, சந்தேகப்படுற மிருகம் நான். அவங்களுடைய அந்த பொண்ணோட என் மனைவியோட மொபைல் ஹிஸ்ட்ரியில் ஃபுல்லாக பார்த்துட்டு இருப்பேன், ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரியை பார்ப்பேன், எல்லாத்தையும் பார்த்து அவங்கள சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன். நான் என்ன பண்ணாலும் சரி, நான் என்ன பிரச்சனை பண்ணாலும் சரி, என்னோடய மனைவி எனக்கு எப்பயுமே ஃபோன் பண்ணி சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பா. அவள் இல்லைனா என் லைஃபே கிடையாது. அந்தளவுக்கு ஒரு ஒரு லவ் எம்எல் அவளுக்கு. அவள் தான் என் லைஃப்பில் கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு சொல்லி இந்த கதையை முடித்தார். ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு இதுவாக டச்சபுளாக இருந்தது. உங்களுக்கு இவரோட கதை பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஆனால் சூப்பராக ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணார். நான் வந்து சந்தேக மிருகம் அப்படின்னு. அதை அவரே உணர்ந்திருக்கார். அது உண்மையிலே நல்ல பாராட்டுக்குரிய விஷயம். ஏன்னா சமூகத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அதை இவங்களே உணர்ந்து அதை வந்து பண்ணாங்கன்னா இன்னும் வீடு வந்து சுபிக்ஷமாக இருக்கும். சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு நான் உங்ககிட்ட கேட்குற ஒரே ஒரு விஷயம், ஒரு லைக்கை தட்டி விடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.